ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 75. கைகேய பலவிதமா திட்டிட்டு பரதன் மூர்ச்சை அடைந்தான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சுமந்திரர் முதலிய மந்திரிகள் அங்கே வர பரதன் மயக்கம் தெளிஞ்சு மந்திரிகள்லாம் நிக்கிறத பார்த்து அவளுக்கு உண்மைய சொல்ல நினைக்கிறான். மித்திரர்களே, இந்த ராஜ்யம் வேணும்னு ஒரு க்ஷணம் கூட நான் நினைக்கல. அதுக்காக இவளோட கலந்து நான் எந்த யோஜனையும் செய்யல. தூரத்துல எங்கோ எங்க தாத்தாவத்துல நான் இருந்தேன். எனக்கு சக்கரவர்த்தி இந்த ராஜ்யத்துல அபிஷேகம் பண்ண போறார் அப்படின்னும், ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னும், சீதையும் லக்ஷ்மணனும் கூட அவளோட போயிருக்கா அப்படின்னும் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி கதறி அழும்போது அந்த சப்தம் கௌசல்யாவோட காதுல விழருது. கைகேயின் புத்திரனான பரதன் வந்திருக்கான் போல இருக்கு. இந்த அக்கிரமத்துல அவன் சம்பந்தப்பட்டிருப்பான் அப்படின்னு நான் நினைக்கல. அதனால அவனை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழைச்சு போய் கலர்லாம் மாறி போய் புத்தி மயங்கி தள்ளாடிண்டு சுமதிரைய கூட அழிச்சுண்டு பரதன் இருக்கும் இடத்துக்கு வர அந்த நேரத்துல பரதனும் சத்ருக்கணனும் அவளை நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட அந்த புறத்துக்கு போயின்னு இருந்தா. வழியில ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறா. துக்கம் தாங்காம அவளை கட்டிண்டு வாய விட்டு அழறா. கௌசல்யை பெருந்தன்மை, பொறுமை முதலிய உத்தமமான குணங்களை உடையவள்தான் என்றாலும் கூட ஸ்திரீ சுபாவத்தாலும் புத்திர சோகத்தாலும் ரோஷம் அடைந்து இந்த ராஜ்யம் கிடைக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்ட உங்க அம்மா இத உனக்கு சம்பாதிச்சு தரத்துக்காக எந்தெந்த அக்கிரமங்களை எல்லாம் பண்ணினா உனக்கு இப்போ எந்த போட்டியும் இல்ல, எந்த உபதிரவமும் இல்ல. இவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதிச்சத நீ இனிமேல ஆசை தீர அனுபவிச்சுக்கோ. என் புத்திரனை சடையும் தலையுமாக மர உரியோடு காட்டுக்கு துரத்துட்டு உங்க அம்மா என்ன லாபத்தை அடைஞ்சா? இந்த ராஜ்யமெல்லாம் அவளுடைய வசத்துல இருப்பதால அப்படி செய்யாமலேயே உன்னுடைய எண்ணத்தை அவன் நிறைவேற்றி இருக்கலாம். என் புத்திரன் இருக்கும் வனத்துக்கு என்ன அனுப்பிச்சுடுறதுதான் நல்லது. அதை தடுக்க இப்போ மகாராஜாவும் இல்ல, ராமனும் இல்ல. கைகேயி செஞ்ச பாபத்துல உனக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால சக்கரவர்த்திக்கு உத்தர கிரியைகளை செய்ய உனக்கு எந்த அதிகாரமுமே இல்ல. மகாராஜாவும் அப்படித்தான் சொன்னார். அவர் செய்யும் அக்னிஹோத்திரத்துல அவருடைய மூத்த பாரியைக்கு பாத்தியம் இருக்கு. அதனால அந்த அக்னியில விழுந்து நானும் சுமித்ரையும் என் பர்த்தா போன லோகத்துக்கு போறோம். புருஷ சிரேஷ்டனான என் ராமன் தபஸ் பண்ற இடத்துக்கு நீயே என்ன அழிச்சுண்டு போ. இந்த ராஜ்யமும் இதில் உள்ள தனதானியங்களும் யானை, குதிரை, பசு ஆகிய எல்லா வஸ்துக்களும் உங்க அம்மா உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு கடுமையான வார்த்தை என்னும் ஈட்டியால அவனை நிந்தனம் பண்றா. இப்படி ஒரு சத்ரு போல தன்னை நினைச்சு பேசறத கேட்ட பரதனுக்கு புண்ணுல ஒரு ஊசியால குத்துறது போல சொல்ல முடியாத வேதனை ஏற்படுறது. அவளுடைய பாதங்கள்ல விழுந்து ரொம்ப நேரம் அழறார். கௌசல்யை பார்த்து கைய கூப்பி வணங்கிண்டு, என்கிட்ட எந்த குத்தமும் இல்ல, எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ராமனிடத்துல எனக்குள்ள பிரீத்திய பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்க இப்படி சொல்றது நியாயமா இருக்கா? நான் இந்த ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு ராமனுக்கு துரோகம் செஞ்சா இதுவரையில் நான் கற்ற வேத சாஸ்திரங்களும் வித்தைகளும் குருமுகமாக எனக்கு கிடைத்த ஞானமும் பயனில்லாம போகட்டும். பாபிகளுக்கு ஊழியம் செய்கின்றவனும், சூரியனுக்கு எதிரில் மல மூத்திரங்களை விடுகிறவனும், தூங்கும் பசுவை உதைக்கின்றவனும், தன் வேலைக்காரர்களை சிரமப்படுத்தி வேலைகளை வாங்கி அதுக்கு தகுந்த கூலி கொடுக்காதவனும், பிரஜைகளை தன் புத்திரனை போல் நினைத்து ஆண்டு வரும் அரசனுக்கு துரோகம் நினைக்கின்றவனும், குடிகளிடத்தில் 1/6 வாங்கியும் அவர்களை காப்பாற்றாதவனும், யாக காலத்தில் தபஸ்விகளுக்கு யாக தட்சணை தரேன் என்று சொல்லி பிறகு இல்லை என்று சொல்லி மிரட்டுகின்றவனும், கோரமான யுத்தம் நடக்கும் போது சத்துருக்களுக்கு பயந்துண்டு ஓடுறவனும் எந்த கதியை அடைவாளோ அதைத்தான் நான் அடைவேன். மகா ஞானியான என் குருவால் எனக்கு உபதேசிக்கப்பட்ட பரலோக சாதனமான ரகசியார்த்தம் அடங்கின சாஸ்திரம் எனக்கு மறந்து போகட்டும். ராமன் மீண்டும் அயோத்தியில் மகுடாபிஷேகம் செய்து கொள்ளும் திவ்யமான சேவையை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போகட்டும். எள்ளெண்ணம், பாயசம் இவைகளை தேவதைகளுக்கும் பித்ருக்களுக்கும் அதிதிகளுக்கும்
நிவேதனம் செய்யாமல் சாப்பிடுகின்றவனும், பெரியோர்களை எதிர்கொண்டு அழைத்து மரியாதை செய்யாமல் அவமானப்படுத்துகிறவனும், குருக்களை நிந்திக்கின்றவனும், மித்திர துரோகம் செய்பவனும், ஒருவருக்கொருவர் நம்பிக்கையால் ரகசியமாக சொன்ன விஷயங்களை வெளியிடுகின்றவனும், உபகாரம் செய்தவனுக்கு பிரத்யுபகாரம் செய்யாதவனும், நன்றி இல்லாதவனும், தற்கொலை செய்து கொண்டவனும், சாதுக்களால் விலக்கப்பட்டவனும், வெட்கமில்லாதவனும், தன் புத்திரர்களும் பந்துக்களும் வேலைக்காரர்களும் அருகில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்காமல் நல்ல பதார்த்தங்களை வயிறு நிறைய தானே தின்கின்றவனும், எந்த கதியை அடைவாளோ அந்த கதி எனக்கு கிடைக்கட்டும். எனக்கு அனுகூலமான பத்னிகளும் அக்னிஹோத்திரம் முதலிய வைதீக கிரியைகளும் கிடைக்காமல் போகட்டும். நான் பிள்ளையில்லாத துக்கத்தை அனுபவிக்கட்டும். ராஜஸ்திரீகளும் குழந்தைகளையும் கிழவர்களையும் கொன்ற பாபமும், சேவகர்களை கைவிட்ட பாபமும், யுத்தம் ஆரம்பிக்கும் போது பயந்து ஓடுகின்றவனை துரத்தி கொல்லும் பாபமும் என்னை வந்து சேரட்டும். ஒற்றை வஸ்திரத்தோடு வீடு வீடாக பிட்சை எடுத்து கையையே பாத்திரமாக கொண்டு பூமியெல்லாம் பைத்தியக்காரனை போல திரிகின்ற கதி எனக்கு வரட்டும். மதுபானம், ஸ்திரீகள், சூது இவைகளில் மூழ்கி காம குரோதங்களுக்கு நான் அடிமையாகட்டும். என் மனம் தர்மத்தில் போக வேண்டாம், அதர்மத்தையே நாடி போகட்டும். நான் சேர்த்து வைத்திருக்கும் ஏராளமான தனத்தை திருடர்கள் அபகரித்து கொண்டு போகட்டும். 2 சந்தியா காலங்களிலும் தூங்குவதாலும், வீடுகளில் நெருப்பு வைப்பதாலும், குரு பத்தினியை சேருவதாலும் உண்டாகும் பாபத்தை நான் அடையட்டும். அக்னிஹோத்திரம், நெய், சரு, புரோடாச்சம் முதலியவைகளால் தேவதைகளுக்கும் மரண திதிகளிலும் கிரகண காலங்களிலும் பர்வ காலங்களிலும் சிரார்த்த தர்ப்பணங்களால் பித்ருக்களுக்கும் உயிரோடு இருக்கும் வரையில் சகலவித கைங்கரியங்களை செய்வதால் பெற்றோர்களுக்கும் சிசுருஷை செய்ய கிடைக்காமலே போகட்டும். சாதுக்கள் அடையும் லோகங்கள் எனக்கு வேண்டாம். சாதுக்கள் மெச்சும் பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டாம். சாதுக்கள் அனுஷ்டிக்கும் தர்மத்தை நான் அனுஷ்டிக்காமல் ஆகட்டும். எப்பொழுதும் தரித்திரனாகவும் பல குழந்தைகளை உடையவனாகவும், எப்போதும் ஜுரம் முதலிய ரோகங்களால் பீடிக்கப்பட்டவனாகவும், எப்போதும் மனக்லேசத்தை உடையவனாகவும் நான் ஆக கடவேன். ஏழ்மைத்தனத்தால் வருந்தி என்னிடத்தில் வந்து என்னை பலவிதமாக புகழ்ந்து நான் கொடுப்பதால் தங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து சுகமடையலாம் என்று என் முகத்தை ஆவலோடு பார்க்கும்போது சாதுக்களின் ஆசையை கெடுப்பதால் ஏற்படக்கூடிய பாபம் என்னை வந்து சேரட்டும். கடுமையான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அசுத்தனாக எப்போதும் அரசனிடத்தில் பயந்து கொண்டு அதர்மத்திலேயே பிரியம் வைத்தவனாக பிறரை பற்றி கோல் சொல்லிக் கொண்டு வஞ்சனையால் வயிறு வளர்க்கும் கதி எனக்கு வரட்டும். பதிவிரதையான தன் பாரியை ருதுஸ்நானம் செய்து புத்திர உற்பத்திக்காக என் சமீபத்தில் வந்து நிற்கும் பொழுது அவளை தள்ளி விடுகின்றவனும், அக்னி சாட்சியாக விவாகம் செய்த பத்தினியை கைவிட்டு பிறருடைய பாரியையை கைப்பற்றுகின்ற அதர்மத்திலே பிரியமுள்ளவனும், பாரியைகளையும் புத்திரர்களையும் சரியான காலங்களில் அன்னபானங்களால் பூஷிக்காமல் மரணமடைய செய்பவனும், குடிக்கும் வஸ்துக்களை கெடுக்கிறவனும், விஷம் வைக்கின்றவனும், பிராமணர்களுக்கு நடக்கும் பூஜையை தடுக்கின்றவனும், இளம் கன்றையுடைய பசுவை கறக்கிறவனும், தாகம் என்று கேட்டவர்க்கு வீட்டில் ஜலம் இருந்தாலும் கூட இதோ தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்காமல் ஏமாற்றுகின்றவனும், ஒரு விஷயத்தை பற்றி இருவர் விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களில் ஒருவனிடத்தில் தனக்கு உள்ள சிநேகத்தால் அவன் ஜெயிக்கும் உபாயத்தை ரகசியமாக சொல்பவனும் அடையக்கூடிய கோரமான கதியை நான் அடைய கடவேன். புருஷனையும் புத்திரனையும் இழந்த கௌசல்யை பரதன் ஒருவாறு இப்படி பேசி சமாதானம் செய்து துக்கம் தாங்காமல் கீழே விழுந்தான். உடனே கௌசல்யை, அப்பா குழந்தை, கோரமான பிரமாணங்களால் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஏனப்பா கஷ்டத்தை அனுபவிக்கிற? அதை பார்த்தா எனக்கு இன்னும் துக்கம்தான் ஜாஸ்தியாருது. லக்ஷ்மணனை போல நீயும் ராமனிடத்தில் மிகுந்த பக்தி உள்ளவன் என்றும் முன்னோர்களின் தர்மத்தில் இருந்து விலகாதவன் என்றும் எனக்கு நன்னா தெரியும். நீ செய்த பிரதிஜையை தவறாமல் நிறைவேற்றுகின்றவன். அதனால அடைய வேண்டிய உத்தம லோகங்கள் உனக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு இருக கட்டி தழுவி துக்கம் மேலிட்டு அழறா. பரதனும் பலவிதமான துக்கத்தால் பீடிக்கப்பட்டு மனசு கலங்கி இந்திரிய சுவாதீனம் இல்லாமல் புத்தி சிதறி அடிக்கடி மூர்ச்சை அடைந்து பெருமூச்சு விட்டுண்டு அந்த ராத்திரி பொழுத
ஒரு யுகம் போல கழிச்சார் அப்படின்னு சொல்லி இந்த 75வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 76வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.